கருடன் படம் பார்த்துட்டு வரேன். ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லதுக்கு ஆசைப்படுதேன் சார். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. சூர்யா இருக்கட்டும், சசிகுமாராக இருக்கட்டும், கேரளாவிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஆனால் அப்படியே சுப்பிரமணியபுரத்தை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க சார். ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ். சுப்பிரமணியபுரத்தில் எப்படி அந்த 3 பேர் ஒன்று போல் வருவாங்க, ஒரு மல்ட்ரு நடக்குது. அப்புறம் வந்து இவர் நம்ம ஜெய் வந்து இறக்குறாரு, சசிகுமார் போய் மல்ட்ரு பண்ணுவார். அதே மாதிரி தான் சூரிய என்ன பண்ணுறாரு, சசிகுமார் இறந்த உடனே அவர் போய் பழி வாங்குறாரு, வைக்கிறாரு. அப்போ இது எப்படி நம்ம நல்லாரும் சொல்ல முடியும்? நான் சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 படத்தில் உள்ள கதை சார். கர்டன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா. அந்த ரமேஷ் கண்ணாவுடைய கேரக்டர் தான் சூரி. சைல்யூட் அப்படி போகுது ஒரு 20 நிமிஷம். அப்படியே நீங்கள் கட் பண்ணீங்கன்னா சுப்பிரமணியபுரம். அப்போ இது எப்படி நம்ம நல்லா இருக்கு சொல்ல முடியும்? யுவன் சங்கர் ராஜா அவர் கரெக்டாக அவர் வேலையை பார்த்துருக்காரு. 2 சாங்கு, RR BGM எல்லாம் கலக்கியிருக்கிறார். சசிகுமார் பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் பெர்ஃபார்மன்ஸ். சூரிக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? இல்லை. நீ விடுதலையில் நீ என்ன பண்ண? விடுதலையிலேயே மொக்க பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். விடுதலையில் என்ன, ஜீப்பு ஓட்டிட்டு அப்படியே ஒரு ஜீப்பு ஓட்டிட்டு அந்த ஹீரோனியை அது முள்ளு பறிக்கிட்டு இருக்கும். அதை அப்படியே தூக்கி இதில் கர்டனில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருக்கும் அடி வீட்டில் வேலையெல்லாம் மாற்றிட்டு ஹீரோனியை பார்த்தீங்கன்னா பால் கொண்டு வரும். அப்போ அதையும் தூக்கி அப்படி வைக்கிறாங்க. இது எப்படி நம்ம நல்லா சொல்ல முடியும்? எப்படி? அதனால தான் சொல்கிறேன், சுமாராக கர்டனை பொறுத்த அளவுக்கு இல்லை. வெற்றிமாறனோட கதை இல்லை, அதுதான் நான் பார்க்குறேன். வெற்றிமாறனுடைய கதை நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா வெற்றிமாறன் யாருன்னா விடுதலை வச்சு செஞ்சவர். அப்போ அவர் கதை கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கணும், டேரக்டர் அந்த டீம்லாம் நல்லா படிச்சுட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒரு 10-15 பேரை வச்சுட்டு, அப்போ அதில் ஒருத்தரும் கூட மண்டையில் அறிவு இல்லையா? அந்த கதையை படிக்கும் போது அப்படியே சுப்பிரமணியபுரம் மாதிரி வருது சார். நம்ம வேறு கதையை பிளான் பண்ணிடலாமா இல்லையா சார்? நான் சொல்லுவது புரியுதா உங்களுக்கு சார்? நீங்கள் வந்து கேரக்டராக நீங்கள் ஆர்டிஸ்டாக மாற்றலை. அதுலேயும் சமுத்திரகனி இருப்பார், இதுலேயும் சமுத்திரகனி, அதுலேயும் சசிகுமார், இதுலேயும் சசிகுமார், அதுலேயும் 3 பேர் ஹீரோ, இதுலேயும் 3 பேர். அப்போ எப்படி கர்டனை வந்து நம்ம நல்லாரும் சொல்ல முடியும்? ஏதோ ஒரு 5 கோடி ரூபா சம்பாதிக்கும் எழுச்சவாய். இந்த குமாருங்கிற ப்ரொடியூசர் யாருன்னா சூரிக்கு கழிச்சிட்டு பார்க்குறவர். அவர் ப்ரொடியூசர் ஆகிருக்கிறார். அவர் நான் கை பணத்தை கொண்டு வந்துட மாட்டார். அங்கே எவனோ ஒருத்தன் வந்துருப்பான், என்ன ரூபாய்க்கு குறிப்பு வாடா, ஒரு 50 கோடி கொண்டு வந்துருக்காடா, வச்சு செய்வோம். ஒரு 10 படத்தில் உள்ள கதையை எடுத்து பண்ணுறது. இப்படி தான் சார் சினிமா அழியுது. வேறு யார் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண வருவாங்க? இல்லை, ஏங்க அவங்க 30 கோடி ரூபாய்க்கு மேலே நீ செலவு பண்ணுற. அப்புறம் ஒரு நல்ல ஒரு கதையை ஒரு 10-20 பேர் உட்காந்து நல்ல ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு வித்தியாசமாக நீங்கள் கொடுங்களேன். அப்போ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? டாக்டர் பார்த்து நான் கேட்குறேன். நல்ல கதையை சினிமா அழியுது சார், கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு. அப்போது சூரிய வந்து வேறு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓகே சார், பெர்ஃபார்மன்ஸ் மொக்க, கதையும் மொக்க. அப்படியே இன்னொரு படத்தில் உள்ள எப்படி நம்ம ரசிக்க முடியும்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இதுதான் ஒரு வருத்தம். டேரக்டருக்காக இருக்கட்டும், அந்த படம் ப்ரொடியூசர்லாம் இன்னும் 2-3 படம் எடுக்கணும். நல்ல கதையை செலக்ட் பண்ணி எடுங்க. சினிமா ரசிகர்கள் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் பிடிச்ச ஒரே ஒரு சீன் இருக்குது சார். இன்ட்ரோவில் அது எதிர்பார்க்கல. கர்டன் படத்தை பொறுத்தளவு எனக்கு பிடிச்ச சீன் ஒரே ஒரு சீன் தான் நான் சொல்கிறேன். திடீர் ஒரு சாமி வரும். சசிகுமாரை கொல்லதுக்கு ஒரு டீம் உள்ளே வருவாங்க. கத்தியை வச்சு குத்த வரும்போது இவர் சாமி வந்துட்டு அந்த கையை துண்டாட்டுவார். அந்த சீன் ரசிக்கிற மாதிரி. அதுவும் கட் பண்ணால் ஸ்டேஷனில் கொண்டு அதுவும் அடுத்த சீன் பாருங்கள். இன்ட்ரோலுக்கு அப்புறம் தண்டனெலாம் கிடையாது. சாமி வந்து கையை வெட்டிட்டு அப்படியே வெளியே விட்டுருவாங்க. அது ஒரு காமெடியாக இருக்கும். அந்த சீன் ரசிக்கிற மாதிரி இருக்குது. சாங் நல்லாயிருக்கு. 2 சாங் நல்லாயிருக்கு. யுவன் சங்கர் ராஜாவுடைய RR BGM எல்லாம் நல்லாயிருக்கு.